வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. 1/4/2025 இன்னைக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. அது எப்படி ஓப்பன் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்ன டீட்டெயில் குடுத்துருக்காங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப சொல்லக்கூடிய தகவல் முழுமையா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். வேணா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா வந்து tnbc.gov.in போட்டீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்ட உடனே இதுக்கு மேல கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாரி ஓப்பன் ஆகும். அந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/4/2025 11:59 பிஎம்ல போட்டிருக்காங்க. அது வந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி கரெக்ஷன் வந்து எதுனா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5/7க்குள்ள வந்து நீங்க வந்து 5ஆம் தேதி ஓப்பன் ஆகும் 5வது மாசம். 2 நாள்ல வந்து நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்ப குடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுமாரி இப்ப எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 15/6/2025ல வரும். 9:30லேருந்து 12:30 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றது வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 70 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த 70 போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெப்டி கலெக்டர். டெப்டி கலெக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 28 வாண்டட் குடுத்துருக்காங்க. டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ்ல வந்து 7 பேர் குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்ல வந்து பார்த்தீங்கன்னா 19 பேர் குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் குடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர்ல வந்து 3 பேர் குடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 70 பேர் வந்து வாண்டட் குடுத்துருக்காங்க. இது வந்து ஏஜ் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. இது வந்து எஸ்சி, எஸ்டி, பிசிங்கிறாங்கல்ல, பிசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 34 வயசு இருக்கணும். அதே மாரி மத்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் இது வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து 34, 35, 34 இது வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து மாறுது. அதனால உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்ப டெப்டி கலெக்டருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு டிகிரி வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பார்த்தா படிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாரி டெப்டி சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இதில வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி குடுத்துருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தோன்னா, ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாம் டிகிரி, பிஎல் டிகிரி இது வந்து முடிச்சிருந்து அதுக்கப்புறம் டிப்ளமோ டெக்ஸேஷன் லா வந்து படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பிகாம், பிஎல் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து அ முன்னுரிமை வந்து வழங்குறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி இதில எதுனா படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமிஷனர் படிக்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி தான் மெயினா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் டிப்ளமோ சோயாலஜி அந்த மாரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனு, ஜுவாலஜி, ஸ்டாட்டிக் இந்த மாரி எக்கனாமிக் எல்லாமே விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேபர்லயும் ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க தான் சொல்ல வரணும். எக்ஸாம் எப்படி நடக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து 200 கொஸ்டினுக்கு 300 மார்க் குடுப்பாங்க. 3 ஹவர்ஸ் டியூரேஷன் குடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து குவாலிஃபைட் மார்க் வந்து 90 மார்க்கு. அதுக்கப்புறம் அதர் கேட்டகரிக்கு வந்து 120. இது வந்து பாரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி அண்டு பிசிஎம் இவங்களுக்கு வந்து 90 மார்க்கு. அதர் கேட்டகரில வந்து 120 மார்க். இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம் உங்களுக்கெல்லாம் வரும். அது இன்டர்வியூ நடக்கும். ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூல வந்து தமிழ், இங்கிலீஷு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல்சில வந்து 100 மார்க்கு. அதுக்கப்புறம் டிகிரில 250 மார்க்கு. டிகிரில வந்து 250 மார்க் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்து வந்து 850 மார்க் வந்து குடுத்துருக்காங்க. இன்டர்வியூல வந்து 100 மார்க் குடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க வந்து அடுத்த ஸ்டடில வந்து நீங்க வந்து படிப்பீங்க. இதுதாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து அது என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து படிச்சு பாருங்க. டீட்டெயிலா வந்து பொறுமையா உட்காந்து பாருங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்றது எப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். உள்ள போயிட்டு விண்ணப்பிக்க அறிவுரைகள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து படிச்சு பார்க்கணும். படிச்சுட்டு விண்ணப்பிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இதில வந்து போட்டிருக்கிறாங்க. இதில வந்து பார்த்தோன்னா ஐஏஎம் போட்டிருக்காங்க, குரூப் 1 போட்டிருக்காங்க. இதில வந்து தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. இங்க தமிழ் நோட்டிஃபிகேஷனு, இது இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனு. இங்க வந்து அப்ளை குடுத்தீங்கன்னா, உங்களோட கடவுச்சொல். இதுக்கு வந்து உள்ள ஆல்ரெடி யூசர் ஐடி நம்ம நேம் இருந்தால் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா யூசர் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல சொல்லலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.